நமக்கு வந்து ஆர்பிஐ வந்து கடன் வந்து பேங்க்ஸ் கொடுக்கணும். பேங்க்ஸ் வந்து மக்களுக்கும் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் கடன் கொடுப்பாங்க. அது மூலமா தான் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். பட் வந்து அதை வந்து அதிகமா மக்கள் கையில பணம் போறப்ப என்ன நடக்கும்னா இன்ஃபிளேஷன் சொல்லப்படுற பண வீக்கம் ஏற்படும். இப்போ வந்து ஆர்பிஐயோட ரோல் என்னவா இருக்கும்னா, நான் வந்து இதெல்லாம் கொடுக்கவும் செய்யணும், அதே நேரத்துல இன்ஃபிளேஷனையும் கட்டுப்படுத்தணும். அதுதான் ஆர்பிஐயோட ரோல். ஸோ வந்து அது என்னன்னு மானிட்டரி பாலிசியில தெளிவா பார்க்கலாம். ஸோ இதுதான் பேசிக்கான அப்ஜெக்டிவ்ஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட்ல ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி என்னன்னா, நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம சிலபஸ்ல இருக்க எல்லா டாபிக்குமே என்னன்னா ஹிஸ்டாரிக்கல் எவாலுவேஷன், அதாவது என்னன்னா எவால்யூஷன் அப்படின்னா என்ன பார்க்கணும்னா அவங்க வரலாற்று பின்புலம் என்னன்னு கேட்கணும். ஏன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க சம் கொஸ்டின்ஸ்ல என்ன கேட்கறாங்கன்னா, இப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா ரோல் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து எப்படி எப்படி வந்து எவால்வ் ஆகி வந்துச்சு, எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ வந்து அந்த பார்ட்ல வந்து நமக்கு ஹிஸ்டரி ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப குரூசியலான ஒன்று. ஸோ வந்து அதையும் ஒரு சின்ன கிளான்ஸா பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணிடலாம். மோர் ஓவர் இது ப்ரிலிம்ஸுக்கும் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானதுதான். ஏன் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கணும் அப்படின்னா, வேர்ல்டு வார் 1 1914 இருந்து 18 வரை முதல் உலக போர் நடந்திருக்கும். அதுல ஏற்பட்ட நிறைய பொருளாதார பின்னடைவை வந்து சமாளிக்கிறதுக்காக நமக்கு என்ன பண்றாங்கன்னா ஒரு பேங்க் வேணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி, அந்த பேங்க் வேணும்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன கமிட்டி? ரிசர்வ் பேங்கை ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டி என்னன்னா 1926. ஸோ வந்து இந்த இயர் ரொம்ப முக்கியம். 1926ல ராயல் கமிஷன் ஒரு கமிஷன் போடுறாங்க. எதுக்கு அந்த கமிஷன் போடுறாங்க? அந்த ராயல் கமிஷன் வந்து இந்தியன் கரன்சி அண்ட் ஃபினான்ஸ்னு சொல்றாங்க. அதாவது இந்திய ரூபாய் மற்றும் நிதிக்காக ஒரு ராயல் கமிட்டி போடுறாங்க. அந்த கமிட்டியோட தலைவர் யாருன்னா ஹில்டன் யங். ஸோ வந்து இவர் தான் என்ன சொல்றாருன்னா, மத்திய வங்கி வந்து இந்தியாவுக்கு ஒன்று கொண்டு வாங்க, அதை வச்சு பேங்க்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஸோ வந்து ஹில்டன் யங் கமிட்டி ரெக்கமெண்ட் 1926ல பண்றாங்க. அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் வந்து 1923ல ஒரு புக் எழுதியிருப்பாரு. த ப்ராப்ளம் ஆஃப் த ரூபி, இட்ஸ் ஆரிஜின் அண்ட் சொல்யூஷன் சொல்லிட்டு, ரூபாயின் பிரச்சனை அதன் தொடக்கமும் முடியும்னு சொல்லிட்டு ஒரு புக்கு அம்பேத்கர் வந்து 1923 எழுதியிருப்பாங்க. அந்த புக்ல வந்து இந்திய ரூபாயை பத்தின, இந்திய ரூபாயோட மதிப்பு ஏன் குறையுது, இந்திய ரூபாயோட நேச்சர் என்ன, அதுக்கு இருக்க பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சமாளிக்கலான்ற ஃபுல் டீட்டெயில் எழுதியிருப்பாரு. அந்த புக்ல இருந்து இவங்க ஹில்டன் யங் கமிஷன் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுத்து, அது போக அவங்களோட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்லாம் ஒன்னு இன்கார்பரேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அது மூலமா நமக்கு வந்து 1934ல அப்போ பிரிட்டிஷ்ல இருக்க சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, மத்திய சட்டமன்றம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதை அக்செப்ட் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 போட்டிருப்பாங்க. அதாவது 1934 இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் போட்டாச்சு. போட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷமே ஓபன் பண்ணியிருப்பாங்க 1935ல. அடுத்து இது எங்க ஓபன் பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு வந்து கல்கத்தால ஓபன் பண்ணியிருப்பாங்க 1 ஏப்ரல் 1935. ஸோ வந்து இப்போ ப்ரெசண்டா எங்க இருக்குன்னா நமக்கு வந்து மும்பையில தான் இருக்கு. அதை எப்போ ஹெட் குவார்ட்டர்ஸை பர்மனண்டா மாத்தினாங்க அப்படின்னு கேட்கலாம், 1937. ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது ரொம்ப முக்கியம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்கேஸ் எவாலுவேஷன் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து இந்த டேட்டாவெல்லாம் அப்படியே வச்சு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 1949ல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்றப்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பிரைவேட் பேங்கா தான் இருக்கும். நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ப இருக்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட், அப்ப இருக்க கேபிட்டலிஸ்ட் முதலாளிகள் எல்லாருமே அதுல வந்து ஒரு பங்குதாரர்லாம் இருந்திருப்பாங்க ஆர்பிஐல. அதுக்கப்புறம் 1949ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த ஆர்பிஐ வந்து பிரைவேட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்கல்ல, பிரைவேட்டா ஸ்டாக் வச்சிருக்க எல்லாருக்கிட்டையுமே கவர்மெண்ட் காசு கொடுத்து வாங்கி தேசியமயமாக்கிட்டாங்க. ஏன்னா நம்ம இப்ப சுதந்திரம் வாங்கிட்டோம். ஸோ 1949ல இருந்து இந்திய அரசாங்கத்தோட இல்ல இந்திய அரசோட ஒரு வங்கியா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மாறுச்சு. இதுல என்ன விஷயம்னா, இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலனி டு ஹேவ் இட்ஸ் ஓன் சென்ட்ரல் பேங்க். அதாவது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த பல நாடுகள் இருந்துச்சு, அதுல இந்தியா தான் முதல் மைய வங்கியை நிறுவனாங்க. ஸோ வந்து இது ஒரு ஃபேக்ட். இதை வந்து நம்ம மெயின்ஸ்ல வந்து கோட் பண்ணலாம். சரி, இப்போ நான் இவ்வளவு படிச்சேன், இதை வந்து நம்ம மெயின்ஸ்ல எங்க யூஸ் பண்ணலாம்னா வேறவர் நம்ம வந்து ஆர்பிஐ பத்தி கேட்கிறப்ப ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல ஃபேக்சுவல் பாக்ஸா போடுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் காலனி டு ஹேவ் இட்ஸ் ஓன் சென்ட்ரல் பேங்க்ன்றது. ஓகே, அது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூலாம் இருக்குல்ல, 1935ல 1 ஏப்ரல் ஓபன் பண்ணாங்க, அப்புறம் 34ல சட்டம், 37ல மாத்தாங்க. இந்த மாதிரி நீங்க வந்து போட்டுக்கலாம். 49ல தேசியமயமாக்கப்பட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தெரியல நாளைக்கு மெயின்ஸ், பட் வந்து இந்த கொஸ்டின் நான் அட்டன் பண்ற நிலைமையில இருக்குன்னா இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நேஷனலைசேஷன் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அதில் சொன்னதான் திரும்ப 1935 அதை ஓப்பன் பண்ணாங்களா, அப்போ பிரைவேட் தான் எல்லாருமே வச்சிருந்தாங்க, பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் தான் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தது தான் 1948 வந்து இந்த சட்டத்தை போடுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் டிரான்ஸ்ஃபர் டு பப்ளிக் ஓனர்ஷிப். பப்ளிக்னா என்னன்னா பொதுனா அந்த இடத்துல கவர்மெண்ட்டை சொல்றாங்க. ஓனர்ஷிப்னா அதோட உரிமை யாருக்கிட்ட போகுதுன்னா 1948 சட்டப்படி நமக்கு கவர்மெண்ட் கிட்ட போகுது. ஆனா எந்த இயர்ல இருந்து அது நடைமுறைக்கு வந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா 1949 தான் ஃபுல்லி கவர்மெண்ட் ஓனடு அத்தாரிட்டியா மாறிச்சு. சரிங்களா? ஸோ வந்து இது சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இது 1949 ஆர்பிஐ மாறிச்சு. இதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து ஆர்பிஐயோட கிளைகள், பிரான்ச்சஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ. இதுல வந்து என்னன்னா நமக்கு வந்து சென்ட்ரல் ஆஃபீஸ் நமக்கு எங்க இருக்குன்னு தெரியும். மெயின் ஆஃபீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நமக்கு மும்பைல தான் இருக்கும். அங்க வந்து ஆர்பிஐ கவர்னர், டெபுட்டி கவர்னர் எல்லாமே இருப்பாங்க. அவங்களோட ஜோனல் ஆஃபீஸர்ஸ் 4 ஜோனல் ஆஃபீஸர்ஸ், மண்டல அலுவலகங்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 4 இடத்துல இருக்கும். இந்த 4 இடம் எதுனா கொல்கத்தா, மும்பை, டெல்லி, அதுக்கப்புறம் நம்ம சென்னையிலேயே இருக்கும். இப்போ வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீஜன்ல இருக்கும். நல்லா பாத்தீங்கன்னா கொல்கத்தா வந்து நமக்கு ஈஸ்ட் கிழக்கு இந்தியாவில் இருக்கும், மும்பை வந்து மேற்கு இந்தியாவில் இருக்கும், டெல்லி வந்து நார்த் இந்தியா, சென்னை வந்து சவுத் இந்தியா. ஸோ வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மண்டலமா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் ஆஃபீஸஸ், வட்டார கிளைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ வந்து ரீஜனலா நமக்கு வந்து எத்தனைனா மொத்தம் 22 இருக்கு. ஸோ மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் 1, அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஜோனல் ஆஃபீஸ் வந்து 4, ரீஜனல் ஆஃபீஸ் வந்து 22. ஸோ வந்து அந்த 22 ஆஃபீஸும் ரீஜனல் லெவலில் இருக்கும், அதுவுமே சென்னையில் இருக்கும். ஸோ வந்து மெயினான முக்கிய சிட்டிஸ்ல எல்லாமே அந்த ஜோனல் ஆஃபீஸஸ் கீழே இந்த 22 ரீஜனல் ஆஃபீஸஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் டேட்டா தான். இதெல்லாம் உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐன்னு கேட்டா இந்த மாதிரி நீங்க கொடுத்து ஒவ்வொன்றும் எழுதலாம். அப்படி இல்லையா உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட் பாக்ஸ் முன்னாடி போடுறதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். மற்றபடி இது ப்ரிலிம்ஸ் லெவலுக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அது போக அதர் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, அதாவது இதர அலுவலகங்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால எதெல்லாம் இருக்குன்னா ஸ்பெஷலைஸ்டு டிபார்ட்மெண்ட் லைக் ரூரல் பிளானிங் ஆர் அக்ரிகல்ச்சர் கிரெடிட், ட்ரைனிங் சென்டர்ஸ் ஃபார் பேங்கர்ஸ், ஓவர் செட் ஆஃப் ஸ்பெசிபிக் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன். இது வந்து ரொம்ப காமனான பாயிண்ட். இது வந்து உங்களுக்கு தெரியலனா கூட காமனா எழுதலாம், ஏன்னா அப்படிலாம் ஒரு அமைப்பு வந்து கண்டிப்பா இருக்கும். என்னன்னா ரூரல் பிளானிங் அண்ட் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்னு சொல்றாங்கல்ல, அதாவது ஊரக திட்டமிடல் மற்றும் விவசாய கடன். இந்த ரெண்டுக்கும் என்ன இது அப்படின்னா நபார்டுன்னு ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐ கீழே தான் இருக்கு. ஆர்பிஐயும் நபார்டும் சேர்ந்ததான் கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லி கிசான் கடன் அட்டை கொடுக்குறாங்க. இப்போ 3 லட்சத்துல இருந்து 5 லட்சமா அதை உயர்த்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு வந்து புது புது டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி அவங்களுக்கு கீழே இருக்கும். இதெல்லாம் காமனாவே எழுதிடலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்பிஐ வந்து மற்ற டெவலப்டு நேஷன், வளர்ச்சி அடைந்த நாடுகளுக்கும் இந்தியா மாதிரி வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா இங்க மைய வங்கி, அதாவது நம்ம ஊர்ல ஆர்பிஐ இருக்குல்ல, இவங்களோட ரோல் வந்து வெறும் பணம் சார்ந்து மட்டும் முடிஞ்சிடாது. அவங்களோட ரோல் அதையும் தாண்டி எப்படி போகும்னா டெவலப்மெண்ட் சார்ந்து, ஸோ வந்து மேம்பாடு சார்ந்து போகும். எதெல்லாம் முக்கியமா மேம்படுத்தணும்ன்றதுதான் அவங்களோட முக்கியம். இந்தியால அதிகமா கிராமங்கள் இருக்கு, அப்போ நான் கிராமங்களை மேம்படுத்தணும். இந்தியால அதிகமா அக்ரிகல்ச்சர்ல நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, கிட்டத்தட்ட 40% அதிகமானவர் இன்னும் அக்ரிகல்ச்சர்ல தான் வேலை பார்க்குறாங்க. ஸோ அவங்களோட மேம்பாட்டை பண்ணணும், ஃபுட் செக்யூரிட்டி இது பண்ணணும், அதுக்கப்புறம் தொழில்துறையை மேம்படுத்தணும். அப்படின்ற பலதரப்பட்ட ரோல் இருக்கு. அப்போ எல்லா ரோலையும் கம்ப்ளீட் பண்ற ஒரு முக்கியமான அமைப்பா தான் ஆர்பிஐ இருக்கு. மற்ற நாடுகளுக்கும் நம்ம நாட்டுல உள்ள ஆர்பிஐக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் இதுதான். ஸோ வந்து இதையே ஒரு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எழுதலாம். சரிங்களா? அவங்களுக்கு வந்து வெறும் பணம் சார்ந்த வேலையை விட அதிகமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி வேலைகள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பாயிண்ட் எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து இப்பதான் அவங்களோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதாவது லோக்கல் போர்டு, சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? சென்ட்ரல் போர்டுனா மைய வாரியம், போர்டுனா வாரியம். சரிங்களா? ஸோ வந்து அங்க இருக்க இயக்குனர்கள், மைய வாரியத்துல இருக்க இயக்குனர்கள் யாரு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னு பார்க்கும்போது the Central Board of Directors is the main committee of the Reserve Bank of India, responsible for its overall control and direction. It's a 21-member body comprising the following members. So நமக்கு ப்ரிலிம்ஸ்ல என்ன கொஸ்டினா வரலாம்னா சென்ட்ரல் போர்டு ஆர்பிஐல மைய வாரியம் இருக்கா, அதுல எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னா 21 உறுப்பினர்கள், அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப வந்து நம்ம என்ன படிக்க போறோம்னா அந்த 21 உறுப்பினர்களை வந்து எப்படி கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வந்து இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஏரியா. நீங்க வந்து ஒரு தடவை கிளாஸ் கவனிக்கிறீங்க, அப்படியே மனப்பாடம் பண்ணிடுறீங்க, அதுவே போதுமானதுதான். ஸோ வந்து எப்படின்னா அந்த 21 பேரை 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு வந்து அபிஷியல், ஒன்னு அலுவலகம் சார்ந்தவங்க,
இன்னொருத்தவங்க வந்து நான் அபிஷியல், என்னன்னா அலுவல் சாரா இயக்குனர்கள், அலுவல் சார்ந்த இயக்குனர், அலுவல் சாரா இயக்குனர்கள். சரியா? இப்போ வந்து எப்படின்னா அதுல யாருன்னு பாத்துக்கோங்க. அபிஷியல் டைரக்டர்ல வந்து நமக்கு வந்து 5 பேர் இருக்காங்க. யாருன்னா ஃபர்ஸ்ட் வந்து த கவர்னர் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய ஆர்பிஐயோட ஆளுநர், கவர்னர் ஒருத்தர் இருக்காரு. அடுத்து நாட் மோர் தென் 4 டெபுட்டி கவர்னர், அதாவது 4 துணை கவர்னருக்கு மேல மிகாம இருக்கணும். அப்படின்னா 4 வரை இருக்கலாம். சரிங்களா? இவங்களோட பதவிக்காலம் எவ்வளவுனா 5 வருஷம். ஸோ நமக்கு இங்க நியூமெரிக்கல் வேல்யூ தான் ரொம்ப முக்கியம். கரெக்டா போட்டீங்க மைண்ட்ஸ்ல. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்பிஐன்னு ஒரு கொஸ்டின் சிம்பிளா கேட்டு இந்த மாதிரி நியூமெரிக்கல் வேல்யூலாம் கரெக்டா போட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் அப்படியே போட்டு போயிடுவாங்க. சரிங்களா? ஸோ வந்து அபிஷியல் டைரக்டர்ல வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு கவர்னர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் 4 பேருக்கு மிகாத டெபுட்டி கவர்னர் இருக்கணும். இவங்களோட பதவிக்காலம் எவ்வளவுனா 5. ஸோ மொத்தமா 5 பேரு 5 வருஷம் பதவிக்காலம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நான் அபிஷியல் டைரக்டர்ஸ், அதாவது பதவி வழி சாரா இல்லைன்னா அலுவல் வரி சாரா டைரக்டர்ஸ், இவங்கெல்லாம் எங்க இருந்து வருவாங்கன்னா 10 டைரக்டர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் ஃபீல்ட்ஸ் நாமினேட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க பாத்துக்கோங்க, நாமினேட்டட் பை, நியமனம் பண்றாங்க. யார் நியமனம் பண்றாங்கன்னா நம்மளோட இந்திய அரசு நியமனம் பண்றாங்க. இவங்களோட பதவிக்காலம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4 வருஷம். ஆனா நம்மளோட அபிஷியல் டைரக்டர்ஸ்க்குலாம் 5 வருஷம், இவங்களுக்கு 4 வருஷம். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ட் பாத்தீங்களா? சரி, இவங்கலாம் ஆர்பிஐல இருக்க அபிஷியல் மெம்பர்ஸ், இவங்க வெளியில இருந்து வராங்க. ஸோ வெளியில இருந்து வரவங்க தான் நான் அபிஷியல் டைரக்டர்ஸ். மொத்தம் 10 பேர் வேரியஸ் ஃபீல்டுல. உதாரணமா வந்து எல்லா ஃபீல்டுல இருந்து ஒருத்தவங்க வரப்ப நமக்கு எப்படி இருக்கும்னா அவங்களோட நாலேஜை சொல்லுவாங்க. உதாரணமா வந்து நமக்கு ராஜ்யசபால நம்ம வந்து நாமினேட் பண்ற எம்பிஸ்லாம் இப்போ நம்மளோட இளையராஜா அவர்கள் வந்து ஒரு எம்பியா போயிருக்காங்க, சச்சின் போயிருக்காங்க, கௌதம் கம்பீர் போயிருக்காங்க. ஸோ வந்து இப்படி ஸ்போர்ட்ஸ், லிட்ரேச்சரு, அந்த மாதிரி ஆர்ட், இந்த மாதிரி ஃபார்ம்ல இருந்தெல்லாம் எதுக்கு அவங்க வந்து ஒரு எம்பியா போறாங்க அங்க போறாங்கன்னா அது சம்பந்தப்பட்ட ஒரு சட்டம் வரப்ப அவங்களோட நாலேஜ் வந்து அதுல அதிகமா இருக்கும். அப்போ அவங்களுக்கு தேவையான இல்ல அவங்களால கவர்மெண்டால அட்ரஸ் பண்ண முடியாத விஷயத்த வந்து அவங்களால அட்ரஸ் பண்ண முடியும். ஓகே ஸோ ரவி. அவங்களோட பொருளாதாரம் வந்துட்டு இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்கக்கா. அவங்களோட தேவைகளை அங்க சொல்ல முடியும். அதே மாதிரிதான் இங்க 10 டைரக்டர்ஸ் வேரியஸ் ஃபீல்டு, ஒவ்வொரு துறைகள்ல இருந்து 10 இயக்குனர்களை கூப்பிடுவாங்க. அந்த இயக்குனர்கள் வந்து இப்போ உதாரணமா அக்ரிகல்ச்சர்ல இருந்து ஒருத்தர் போறாருன்னா இப்போ ஆர்பிஐயோட பிளான் வந்து அக்ரிகல்ச்சருக்கு இவ்வளவு கொடுக்கணும், அக்ரிகல்ச்சர்ல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்பிஐக்கு தெரியப்படுத்துவாங்க. அதனாலதான் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து ஒரு 10 பேரை வேரியஸ் ஃபீல்டுல இருந்து நாமினேட் பண்றாங்க. அடுத்து 4 டைரக்டர்ஸ், 4 இயக்குனர்கள் வந்து 4 லோக்கல் போர்டு, நம்ம மேல பார்த்தோம்ல அந்த 4 லோக்கல் போர்டுல இருந்து இருப்பாங்க. யார் அந்த 4 லோக்கல் போர்டு அப்படின்னா மும்பை, கொல்கத்தா, சென்னை, டெல்லி. ஸோ 10 + 4 14 பேர் வந்துருச்சா? அதுக்கப்புறம் 2 கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் நாமினேட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது போக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து 2 பேர் ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் நாமினேட் பண்றாங்க. இப்போ வந்து நமக்கு இன்கேஸ் ப்ரிலிம்ஸ்ல நமக்கு ட்விஸ்டா கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னு கேட்டா எப்படி கேட்கலாம்? எத்தனை மெம்பர்ஸ் வந்து நாமினேட்டட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து 10 + 2 முடிஞ்சது. 12 பேரை நாமினேட் பண்றாங்க. அதுல 10 பேரு வேரியஸ் ஃபீல்டு. ஸோ வந்து இதுதான் அந்த கான்டெக்ட். அதுக்கடுத்து சென்ட்ரல் போர்டு இவ்வளவுதான். சென்ட்ரல் போர்டுல அபிஷியல் டைரக்டர், நான் அபிஷியல் டைரக்டர் 2 பேர் இருக்காங்க. அதுல கவர்னர் பிளஸ் 4 பேர் இருக்காங்க, 4 டெப்டி கவர்னர், அவங்களுக்கு 5 வருஷம். அடுத்து நான் அபிஷியல் டைரக்டர்ல 10 பேரை 10 + 2 கவர்மெண்ட் நாமினேட் பண்றாங்க. மீதி 4 லோக்கல் போர்டுல இருந்து வராங்க. சரி, லோக்கல் போர்டுனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்க்கலாம். லோக்கல் போர்டுனா ஒன்றும் இல்லை, அந்த 4 ஜோனல் ஆஃபீஸ் சொல்றோம்ல அவங்கள கண்ட்ரோல் பண்றது அந்த லோக்கல் போர்டு. அப்போ வந்து நம்ம பார்த்தோம்ல மும்பை, கொல்கத்தா, சென்னை, டெல்லி, 4 இந்தியாவோட 4 திசைகள்ல இருக்கிற 4 பேரை தான் வச்சிருக்காங்க. So each of these local boards consist of 5 members who represent the regional interest of the cooperative of indigenous banks. ஸோ வந்து இவ்வளவு டெப்தால நீங்க படிக்கணும் அவசியம் இல்லை. ஆனா ஒன்ஸ் நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மற்றவங்க ஆன்சரோட நம்ம ஆன்சர் வந்து நல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து 4 ஜோனல் ஆஃபீஸ் இருக்கு, அதுல லோக்கல் போர்டு இருக்கு, அதுல 5 மெம்பர் இருக்காங்க. அவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதுமானதுதான். அடுத்து வேற என்ன முக்கியமான ஃபேக்ட் அபவுட் ஆர்பிஐ? சரி, இதுவுமே நமக்கு வந்து என்னன்னா மெயின்ஸ்ல இந்த மாதிரி ஃபேக்ட், முக்கியமான ஃபேக்ட் அவங்க கொஸ்டின்ல கேட்கலன்னா கூட ஒரு சின்ன பாக்ஸ் போட்டு இந்த மாதிரி ஃபேக்ட் எல்லாம் போட்டு பாக்ஸ் போட்டு காட்டிடணும். அப்படின்னா நமக்கு வந்து நல்ல மார்க்ஸ் வரும். அது போக ப்ரிலிம்ஸுக்கு அது ரெலவெண்ட் தான். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் யாருன்னா சார் ஆஸ்பான் ஸ்மித், 1935 இருந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ வந்து சார் ஆஸ்பான் ஸ்மித் தான் முதல் கவர்னர். 35 to 37 வரை இருக்காரு. ஓகேவா? இதுவே முதல் இந்திய கவர்னர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிடி தேஷ்முக்,
43 to 49. ஆர்பிஐ தேசியமயமாக்குனாங்கல்ல, அதுவரை இவர் தான் இந்திய கவர்னரா இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் மன்மோகன் சிங் மட்டும்தான் என்னவா இருந்திருப்பாருன்னா ஒன்லி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹூ ஆல்சோ சர்வ்ட் அஸ் த கவர்னர் ஆஃப் த ஆர்பிஐ. ஆர்பிஐ கவர்னராகவும் இருந்து இந்திய பிரதமராகவும் இருந்த ஒரே நபர் யாருன்னா டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தான். அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட சின்னம் என்னன்னா ஒரு புலியும் பனைமரமும் இருக்கும், டைகர் அண்ட் பாம் ட்ரீ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், ப்ரிலிம்ஸ்ல சம்டைம்ஸ் கேட்கலாம். அடுத்து த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹஸ் 4 fully owned subsidiaries. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற அமைப்புகள் இதெல்லாம். இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா, அப்ரிவேஷன் கொடுத்துட்டு ஃபுல் ஃபார்ம் கேட்கலாம். ஜஸ்ட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. DICGC, BRB, NMPL, RE, BIT, IFTAS. ஸோ வந்து அந்த IFTASலாம் ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லயே ரொம்ப டெப்தா போய் கேட்கறேன் இல்லை எங்க இருந்தா கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ வந்து இதெல்லாம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஒவ்வொரு என்டிட்டி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆர்பிஐக்கு கீழே இருக்க 4 அவங்களால ஓன் பண்ற 4 அமைப்புகள். அடுத்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ வந்து ரிசர்வ் வங்கியோட வேலைகள் என்ன? இப்போ நான் வந்து ரிசர்வ் வங்கினா என்னன்னு படிச்சிட்டோம், அவங்களோட அமைப்பு படிச்சிட்டோம், அவங்களோட வரலாறு படிச்சிட்டோம், அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருக்க போர்டு ஸ்ட்ரக்சர் என்னன்னு படிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன படிக்க போறோம்னா அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம். ஸோ வந்து ஆக்சுவலி என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்றது 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பணம் சார்ந்த வேலைகள், இன்னொன்று பணம் சாரா வேலைகள். ஸோ வந்து மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் நான் மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா எது வந்து நான் மானிட்டரி ஃபங்க்ஷன், எது மானிட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ வந்து நீங்க இதுல இருக்க ஹெட்டிங் மட்டும் பார்த்துட்டா போதும். சரியா, உள்ள இருக்க கண்டென்ட் வந்து நம்ம ஸ்கூல் புக்ல 12th புக்ல இருக்கு. பேங்கிங்னு ஒரு சாப்டர்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பத்தி சொல்றப்ப வந்து டீடைல்டா சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஒரு 16 பாயிண்ட் இருக்கும். அந்த 16 பாயிண்டே வித் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து நீங்க என்ன பண்றோம்னா இந்த ஹெட்டிங் மட்டும் பார்த்துக்கோங்க. மானிட்டரி ஃபங்க்ஷன்ஸ், அதாவது பணம் சார்ந்த அமைப்புனா ஃபர்ஸ்ட் நமக்கு கரன்சி நோட்டை பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க, நமக்கு தெரிஞ்சதுதான். அரசாங்கத்துக்கு ஒரு வங்கியா செயல்படுறாங்க, பேங்கர் டு த கவர்மெண்ட். அடுத்து பேங்கர்ஸ் பேங்க், வங்கிகளுக்கும் ஒரு வங்கியாளரா செயல்படுறாங்க. அடுத்து லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், அதாவது கடைநிலை கடன் ஈவோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து கஸ்டடியன் ஆஃப் மேனேஜர் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அந்நிய செலாவணி இருப்போட பாதுகாவலன். அடுத்து கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட் ஆர் மணி சப்ளை, அதாவது என்னன்னா கடன் வழங்குதலையும் பணம் வழங்குதலையும் கண்ட்ரோல் பண்றாங்க. இதெல்லாம் மானிட்டரி ஃபங்க்ஷன். இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்ல என்ன கொஸ்டின் அதிகபட்சம் இதை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதுல எது நான் மானிட்டரி ஃபங்க்ஷன், எது பணம் சாராத வேலைன்னு கேட்கலாம். ஓகேவா? ஸோ வந்து அவ்வளவுதான் கேட்பாங்க. அந்த ஹெட்டிங்கை மட்டும் மனப்பாடம் பண்ணிட்டால் போதுமானதுதான். அடுத்து ஜெனரல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, அதெல்லாம் பணம் சார்ந்த அமைப்பா வேலைகளா? பணம் சாராத வேலைகள் என்ன அப்படின்னா 1949 இன்னொரு சட்டம் போட்டிருப்பாங்க, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட், வங்கி நெறிமுறைப்படுத்தும் சட்டம். அதுபடி ஒவ்வொரு வங்கிகளையும் நெறிமுறைப்படுத்துறது யாரோட வேலைன்னா ஆர்பிஐயோட வேலை. ஸோ வந்து அதுக்கு என்ன பண்ணுவாங்க, லைசன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து எவ்வளோ கேபிட்டல், எவ்வளோ ரிசர்வ், எவ்வளோ மூலதனத்தையும் எவ்வளோ இருப்பையும் நீங்க வச்சுக்கணுன்ற இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்க. இது டீட்டெயில்டா அடுத்த ஸ்லைட்ல பார்ப்போம். அடுத்து ப்ரொமோஷனல் ஃபங்க்ஷன், அதாவது வேற என்ன ப்ரொமோஷனல் பண்றதுக்கு பண்றாங்க, அதாவது ஒவ்வொரு பேங்கையும் எக்ஸ்பேண்ட் பண்றது, மெர்ஜ் பண்றது, அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன், அப்புறம் நிறைய எஜுகேஷன் கொடுக்கறது, டிஜிட்டல் இந்தியா இனிஷியேட்டிவ் பண்றது, ஃபினான்ஷியல் லிட்ரஸி வீக், அதாவது நிதி சார்ந்த கல்வி அறிவை மேம்படுத்துறதுக்கான விழிப்புணர்வுக்கான ஒரு வாரம் கொடுக்குறது, அந்த மாதிரிலாம் பணம் சாராதது. இந்த 2 ஸ்லைட்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா எதெல்லாம் மானிட்டரி ஃபங்க்ஷன், எதெல்லாம் நான் மானிட்டரி ஃபங்க்ஷன், இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டால் இதுல போதுமானதுதான். இப்போ நமக்கு வந்து ஸ்கூல் புக்ல இருக்க நம்மளோட 12th ACRT புக்ல இருக்க பாயிண்ட்ஸ் நான் அப்படியே கொண்டு வந்திருக்கேன். ஸோ வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த 16 பாயிண்டே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன்ல இந்திய அரசமைப்பின் சிறப்பியல்புகள், சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு 17-18 பாயிண்ட் மனப்பாடம் பண்ணுவோமா லட்சுமிகாந்த்ல, அதே மாதிரி இதுல ஹெட்டிங்கை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணிடணும். இன்கேஸ் நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து கடன் இதை எழுதிட்டோம்னா நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கதான் மோஸ்ட்லி கீயா இருக்கும், அதை அப்படியே மார்க்கா போட்டுருவாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா மானிட்டரி அத்தாரிட்டி, அதாவது ஒரு அத்தாரிட்டினா ஒரு அமைப்பு, பணம் சார்ந்த ஒரு அமைப்பா இருக்கும். இதுல என்ன பணம் சார்ந்த அமைப்பு அப்படி சொல்றாங்க அப்படின்னா கண்ட்ரோல்ஸ் த சப்ளை ஆஃப் மணி இன் த எக்கனாமி டு அச்சீவ் த மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி. ஸோ வந்து இந்த கீவேர்டை அப்படியே எழுதணும்.
சரியா? கண்ட்ரோல்ஸ் த சப்ளை ஆஃப் மணி, அதாவது சப்ளை ஆஃப் மணினா பண அளிப்பு, அதாவது பணப்புழக்கம்னு சொல்லுவாங்க. அதை வந்து பொருளாதாரத்துல வந்து கண்ட்ரோல் பண்றாங்க. ஏன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டின்னு சொல்றாங்க, அதாவது பொருளாதார நிலைத்தன்மை. பொருளாதார நிலைத்தன்மை என்னன்னா, இப்போ வந்து இந்தியா இருக்கும், இந்தியாவை சுத்தி இருக்க நாடு, இந்த இடத்துல பங்களாதேஷ் இருக்காங்க, இங்க பாகிஸ்தான் இருக்காங்க, இங்க ஸ்ரீலங்கா இருக்காங்க. ஸோ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, போஸ்ட் கோவிட்டுக்கு அப்புறம், கோவிட் வந்ததுக்கு அப்புறம் இல்ல கோவிட்டுக்கு அப்பவே நம்மளை சுத்தி இருக்க 3 நாடுகளுமே மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி இழந்துருச்சு. ஃபினான்ஸ் எமர்ஜென்சி அங்க போட்டாங்க, நிதிநிலை நெருக்கடி வந்து அங்க பயங்கரமா இருந்துச்சு. மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டினா ஒரு பேரியல் பொருளாதார நிலைத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த பேரியல் பொருளாதார நிலைத்தன்மை வந்து சுத்தி இருக்க நாடுகளுக்கு எல்லாமே போச்சு. ஆனா வந்து இந்தியா மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா இருக்க ஒரு நாடு ஒரு ஆர்பிஐ வச்சு அதை ப்ராப்பரா பண்றாங்க. அப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, பணப்புழக்கத்தை வந்து கரெக்டா ஒவ்வொரு செக்டருக்கா கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, நம்மள வந்து நிதி நெருக்கடி ஃபினான்சியல் எமர்ஜென்சிக்கு போகாம தடுத்தாங்க. ஸோ அதுல முக்கியமான ரோல் யாருக்கு இருக்குன்னா ஆர்பிஐக்கு இருக்கு. இது வந்து நம்ம மானிட்டரி பாலிசி படிக்கும் போது ஒவ்வொரு டூலா பாக்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன புரியணும்னா, பண புழக்கத்தை வந்து சரி பண்ணி பேரியல் பொருளாதார நிலைத்தன்மையை மேம்படுத்துறாங்க. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் எழுதக்கூடாது. இந்த கீவேர்டு போட்டு எழுதுனீங்கன்னா திருத்துறவங்களுக்கு அப்படியே தெரியும், அப்படியே ஃபுல் மார்க் போட்டு போயிடுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து எப்படி இது வந்து மானிட்டரி அத்தாரிட்டியா செயல்படுது, அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டெபிளைஸ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அதாவது டாலருக்கும் ரூபாய்க்கும் உள்ள அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு. சரிங்களா? அதை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணணும், நிலையா வச்சுக்கணும். அதாவது இந்திய ரூபாவோட மதிப்பு குறைஞ்சி டாலரோட வேல்யூ கூடாது, ரெண்டுமே ஒரு சமத்தன்மைக்கு கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணணும். அதை வந்து இவங்க வந்து அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அடுத்து மெயின்டைன் ஹெல்த்தி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட். பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இந்தியாவுக்கும் பிற நாடுகளுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நடக்கும்ல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், எக்ஸ்எம்னு சொல்லுவாங்க. சரியா? எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அதுல வந்து நமக்கு வந்து அதிக பற்றாக்குறை ஏற்படாம டெபிசிட் வராம பாதுகாக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அட்டைன் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், ஸ்ட்ரென்தன் த பேங்கிங் சிஸ்டம். ஸோ வந்து வங்கிகள் இருக்க எல்லா முறைகளையுமே கரெக்டாக கொண்டு வரணும். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தேவையான எல்லாத்தையுமே பண்ணி கொடுக்கணும். வங்கிகளுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுக்கணும். இப்போ நடக்கிற சைபர் கிரைம்ஸ் நிறைய இருக்குல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல தான் இருக்குல்ல, அப்போ அதெல்லாமே பேங்கிங் சிஸ்டம் மூலமா சரி பண்ணணும். கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், பணவீக்கத்தை சரி பண்ணணும். அதெல்லாம் மானிட்டரி பாலிசினா அடுத்த கிளாஸ்ல பார்க்குறப்ப ஃபுல்லாவே பார்க்கலாம். அடுத்து அட்டைன் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ ரெண்டுமே ஒன்று தான், மேலே பேசினது தான். மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டியில் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஸோ வந்து பொருட்களோட விலை வந்து அதிகரிக்காம எல்லாருக்கும் காசு போய் சேர்ற மாதிரி ஆனால் ஒரு விஷயத்த பண்ணணும். உதாரணமாக பாருங்க, வென் இன்ஃப்ளேஷன் ரைசஸ் அபோவ் டார்கெட். இப்போ வந்து இந்தியாவில் பணவீக்கம், இன்ஃப்ளேஷனுக்கு வந்து டார்கெட் என்ன வச்சிருக்காங்கன்னா 4 ± 2. அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 to 6 அளவுக்கு வந்து நமக்கு பணவீக்கம் இருக்கலாம். சரிங்களா? இதை டிசைட் பண்ணது யாருன்னா மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று இருப்பாங்க. அவங்க யாருன்னா ஆர்பிஐ கீழே இருக்க ஒரு குழு. சரிங்களா? பணவியல் கொள்கை குழுன்னு ஒரு குழு இருக்கும், அவங்க தான் இது பண்ணுவாங்க. இப்போ அதை விட இப்போ உதாரணமா 6 வரை வச்சிருப்பாங்கம்மா, இன்ஃப்ளேஷன் வந்து 8க்கு போயிருச்சு, பணவீக்கம் 8% ஆயிடுச்சுன்னா ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெப்போ ரேட்டை கூட்டுவாங்க. இந்த ரெப்போ ரேட்னா என்ன, மீதி எல்லா விஷயம் என்னன்னா அடுத்த கிளாஸ் மானிட்டரி பாலிசின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, அதுல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ வந்து மானிட்டரி அத்தாரிட்டி உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி. ஸோ வந்து காகித பணத்தை வெளியிடுறது யாருனாலே நமக்கு வந்து ஆர்பிஐ தான். சரிங்களா? ஆர்பிஐ தவிர வேற யாருமே பண்ண முடியாது, எக்ஸப்ட் ₹1 நோட்டு. இது மட்டும் யாரு ரிலீஸ் பண்ணுவாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மத்திய நிதி அமைச்சகம் மட்டும்தான் இந்த ₹1 நோட்டை ரிலீஸ் பண்ண முடியும். சரியா? இந்த மாதிரி எக்ஸப்ஷனலா இருக்கிறதெல்லாம் ப்ரிலிம்ஸ்ல கேட்பாங்க, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? ஸோ வந்து இஷ்யூர் ஆஃப் கரன்சி ஃபுல்லா யார்கிட்ட இருக்குன்னா ஆர்பிஐ கிட்ட தான் இருக்கு. ஸோ வந்து மெயின்டைன் கரன்சி அண்ட் கிரெடிட் சிஸ்டம், டேக் ஆக்ஷன் அகைன் கவுண்டர்ஃபிட் கரன்சி சர்க்குலேஷன், அதாவது கள்ள நோட்டு வர்றது மற்றபடி நிறைய இதெல்லாம் இவங்க தான் தடுக்கிறதுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ வந்து என்ன பண்ணாங்க 2016 போஸ்ட் டிமானிட்டைசேஷன், அதாவது அந்த ₹500 நோட்டு ₹1000 நோட்லாம் செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் 2016 2000 நோட்டை ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ரிஃபார்ம்லாம் பண்ணுவாங்க, கரன்சியும் இஷ்யூ பண்ணுவாங்க, அதில் ரிஃபார்மும் நிறைய பண்ணுவாங்க, சீர்திருத்தங்களும். அடுத்து இஷ்யூர் ஆஃப் பேங்கிங் லைசன்ஸ். அதாவது என்னன்னா நம்ம பார்த்தோம், ஆர்பிஐ தான் என்ன பண்ணுவாங்கன்னா பேங்குக்கு எல்லாத்துக்குமே லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எல்லா பேங்குமே நீங்க வந்து ஒரு பேங்குன்னு ரெஜிஸ்டர் பண்ணதுனால யார்கிட்ட பண்ணணும்னா ஆர்பிஐ தான் பண்ணணும். ஸோ வந்து உங்களுக்கு அவங்க லைசன்ஸ் தரணும்ல,
அதுக்கு எந்த சட்டத்தை படி கொடுக்குறாங்கன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949, வங்கி நெறிமுறை சட்டம். அதுல எந்த பிரிவு எந்த செக்ஷன் கேட்டாங்கன்னா செக்ஷன் 22. இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்க டேட்டா, சரியா? ஸோ வந்து இந்த டேட்டாவெல்லாம் அப்படியே போட்டுறணும். இதுல வேற ஒன்றும் இல்லை. என்னன்னா ஐடிஎஃப்சி பேங்க்னு ஒரு பேங்க் உண்டு. ஐடிஎஃப்சி லிமிடெட்ல இருந்து பேங்க் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 2015 தான் ஐடிஎஃப்சி பேங்க் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ வந்து இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் பேங்க். இது வந்து எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்தது யாரு அப்படின்னா நமக்கு ஆர்பிஐ கொடுத்துருப்பாங்க, அவ்வளவுதான். அடுத்து பேங்கர் டு த கவர்மெண்ட், அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு யாரு ஒரு பேங்கா இருக்காங்க. இப்ப நமக்கெல்லாம் பேங்க் வந்து நிறைய பேங்க் இருக்காங்க. ஐசிஐசிஐ சொல்லலாம், டிஎம்பி சொல்லலாம், எஸ்பிஐ சொல்லலாம். ஆனா கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு பேங்க் இருக்கும்ல, அது யாருன்னா ஆர்பிஐ தான். ஸோ வந்து நம்ம பிரைவேட்டால ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்க முடியாது. ஆனா கவர்மெண்ட் வந்து ஆர்பிஐ கிட்ட கடன் வாங்கிப்பாங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொவைட் ஷார்ட் டேர்ம் கிரெடிட் டு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ வந்து நம்ம மத்திய அரசுகளுக்கும் மாநில அரசுகளுக்கும் குறுகிய கால கடன் வந்து வழங்குனாங்க. மேனேஜஸ் நியூ கவர்மெண்ட் லோன் இஷ்யூஸ். புதுசா ஒரு கடன் கவர்மெண்ட்டுக்கு எதுவும் லோன் வாங்கி அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதெல்லாம் இவங்க தான் நிர்வாகம் பண்றாங்க. அதுக்கு அடுத்து சர்வீசஸ் கவர்மெண்ட் டெப்ட் அண்ட் நர்ச்சர்ஸ் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட். ஸோ வந்து என்னன்னா அதான் சொன்னதே தான் திரும்ப திரும்ப சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இதுல இந்த 2 பாயிண்ட் மட்டும் நீங்க மெயின்ஸ்க்கு கொடுத்தா போதுமானதுதான், சரிங்களா? வந்து என்னன்னா கவர்மெண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுப்பாங்க, கவர்மெண்ட் ஓட கடனை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. 3 தான், அட்வைஸ், கிரெடிட், மேனேஜ். வேற எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு எது இஷ்யூ வந்தாலும் இவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ 4 பாயிண்ட் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவை அந்த 4 கீவேர்டு தான். அந்த 4 கீவேர்டு இருந்தால் போதுமானது தான். எதெல்லாம்னா ஃபர்ஸ்ட் கடன் கொடுக்குறாங்க, அடுத்து மேனேஜ் பண்றாங்க, அடுத்து இஷ்யூவை சால்வ் பண்றாங்க, அடுத்து அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள், ஆர்பிஐ மேனேஜ் த சேல் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பாண்ட்ஸ் ரைஸ் ஃபண்ட்ஸ் ஃபார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ வந்து ஆர்பிஐக்கு வந்து பணம் வேணும், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கணும்னா அரசு பத்திரங்களை வித்து அதுல வர காசை வந்து உள்கட்டமைப்பு வசதிக்காக மேம்படுத்திப்பாங்க. இதுக்கு இந்த எக்ஸாம்பிள்லாம் இல்லைன்னு அவசியம் இல்லை, இது உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்லியிருக்கேன். வேற ஏதாச்சும் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கும்ல, சும்மா கூகுள் பண்ணாலே வரும், அது கூட நீங்க எழுதலாம், வித்தியாசமா இருக்கும் உங்களோட ஆன்சர். அடுத்து பேங்கர்ஸ் பேங்க், அதான் சொன்னேன் அப்ப சொன்னதுதான். ப்ரொவைட்ஸ் லோன்ஸ் டு கமர்ஷியல் பேங்க், அக்செப்ட் டெபாசிட் ஃப்ரம் பேங்க்ஸ், ரீடிஸ்கவுண்ட்ஸ் த பில்ஸ் ஆஃப் பேங்க்ஸ். ஸோ வந்து என்னன்னா ஒவ்வொரு வங்கிகளுக்கும் வங்கி யாரு, மேல பார்த்த பாயிண்ட் வந்து அரசாங்கத்தோட வங்கி. இங்க பாக்குற பாயிண்ட் வந்து என்னன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் இவங்க தான் பேங்க். ஏன்னா பேங்க் ஆர்பிஐ கிட்ட இருந்து கடன் வாங்குவாங்க, அதுக்கடுத்து ஆர்பிஐ கிட்ட டெபாசிட் பண்ணுவாங்க, சிஆர்ஆர், எஸ்எல்ஆர் அந்த மாதிரிலாம் படிப்போம். ஸோ வந்து அதெல்லாம் வந்து மானிட்டரி பாலிசி படிக்கும்போது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ வந்து இவங்க தான் இந்த ரோல்லாம் ப்ளே பண்றாங்க. இதுல வேற ஒன்றும் புதுசா இல்லை, இது நீங்களே எழுதிருவீங்க. இப்போ வந்து பேங்குக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம்னா இவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், அப்படின்னா கடைநிலை கடன் ஈவோன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இதுல பெருசா ஒன்றும் கிடையாது. இப்போ ஆர்பிஐ தான் பேங்க்ஸுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்குறாங்க, பேங்கரோட பேங்கா இருக்காங்க, வங்கிகளின் வங்கியாளராக இருக்காங்க. இப்போ பேங்க்ல டெபாசிட் பண்றதுலாம் யாருன்னா நம்மள மாரி மக்கள் தான். ஸோ வந்து நம்ம கெட்டுற பணத்தை வந்து பாதுகாக்கணும். இப்ப திடீர்னு யாராச்சும் பேங்க்ல இருந்து லைக் விஜய் மல்லையா, நீரவ் மோடி மாதிரி பீப்புள் வந்து பேங்க்ல இருந்து கடன் வாங்கிட்டு திரும்ப கட்டாம போயிட்டாங்க, இல்ல ஏதாச்சும் கோவிட் வந்துச்சு, இல்ல உலக பொருளாதார பெருமந்தம் நடக்குது, அது மூலமா வந்து விலைவாசி எல்லாம் ஏறிச்சு, இல்லை பேங்க்ல வந்து சரியா பேங்க்ல பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா அதுக்கு வந்து யாரு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறப்ப ஆர்பிஐ தான் ஹெல்ப் பண்ணுவாங்க, சரிங்களா? ஸோ வந்து பேங்குக்கு முக்கியமான டைம்ல ஹெல்ப் பண்றதுனால தான் லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரெசார்ட், கடைநிலை கடன் ஈவன் சொல்றோம். எக்ஸாம்பிள் சொல்றாங்க, 2008 குளோபல் பினான்சியல் கிரைசிஸ்ல ஆர்பிஐ வந்து நிறைய வந்து பேங்க்ஸுக்கு வந்து காசு கொடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. வேற ஒன்றும் இல்லை, நீங்க கோவிட கூட எக்ஸாம்பிள் எழுதலாம். அடுத்து ஆக்ட் அஸ் அ கிளியரிங் ஹவுஸ், அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நம்ம நிறைய பேங்க்ல வந்து இன்டர் பேங்க் டிரான்சாக்ஷன் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கணும்னா நம்ம வந்து ஒரு செக் கொடுக்குறோம், அதை வந்து பேங்க்ல போய் வித்ட்ரா பண்ணலாம். அடுத்து ஏடிஎம்ல காசு எடுக்கிறோம், அடுத்து நம்ம ஃபோன்பே, கூகுள் பே இந்த மாதிரி யூபிஐல எல்லாம் ஒரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்குக்கு காசு அனுப்புறோம். ஸோ வந்து அந்த இதெல்லாம் அந்த பேங்க்கு கரெக்டாக போய் செட்டில் ஆகணும்ல, அதுதான் கிளியரிங் ஹவுஸ், சரிங்களா? ஸோ வந்து 14 கிளியரிங் ஹவுஸ் வச்சிருக்காங்க. செக் செட்டில்மெண்ட், ஒவ்வொரு பேங்க்ல இருந்து இன்னொரு பேங்க்கு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதெல்லாம் கிளியர் பண்றது. அதுக்கப்புறம் வந்து கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த வார்த்தை அப்படியே இருக்கணும், சரிங்களா? அந்நிய செலாவணி இருப்பின் பாதுகாவலனே யாருன்னா நமக்கு வந்து ஆர்பிஐ தான். இதை எப்படி சுப்ரீம் கோர்ட் வந்து
சுப்ரீம் கோர்ட் வந்து அரசியலமைப்போட பாதுகாவலனும் அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வுக்கு பாதுகாவலன் யாரு அப்படின்னு கேட்டா ஆர்பிஐ தான். சரியா? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியாஸோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ். நிறைய டாலர்ஸ்லாம் உள்ள வருமா, அதெல்லாம் இவங்ககிட்ட தான் போயிட்டு இந்தியன் ரூபியா வந்து நம்ம மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ வந்து அது அடுத்து அட்மினிஸ்ட்ரேட் ஃபெமா. ஓகேவா? ஃபெமானா வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 1999 போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த எஃப்டிஐ எஃபிஐ எல்லாம் சொல்லுவோம்ல, அந்நிய நேரடி முதலீடு, இதெல்லாம் உள்ள வரப்ப டாலர்ஸ் தான் வரும். அதெல்லாம் இந்த சட்டத்து மூலமா தான் நிர்வகிக்காங்க. அந்த சட்டத்துல இருந்து யார் பவர் எடுத்துக்கிறாங்கன்னா ஆர்பிஐ எடுத்துக்கிறாங்க. அந்த பவரை வச்சு அவங்க அதெல்லாம் மேனேஜ் பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பைஸ் அண்ட் செல்ஸ் ஃபாரின் கரன்சி டு மெயின்டைன் ருபி எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஸோ அதுதான் இப்போ வந்து இந்திய ரூபாவோட மதிப்பு வந்து கம்மியாயிட்டே போகுது அப்படின்னா டாலர் வந்து நம்ம கிட்ட காலி ஆயிட்டே வருதுன்னு அர்த்தம். அப்போ அதிக டாலரை நம்ம வாங்கி வச்சோம்னா இந்திய ரூபாவோட மதிப்பை வந்து கூட்டலாம். ஸோ வந்து பைஸ் அண்ட் செல் ஃபாரின் கரன்சி, அதான் சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐ சோல்டு டாலர்ஸ் 2013 டு கண்ட்ரோல் த ஷார்ட் டிப்ரிசியேஷன் ஆஃப் த ரூபி. சரிங்களா? ஸோ வந்து இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துக்கோங்க. அடுத்து ரெகுலேட்டர் ஆஃப் எக்கனாமி அப்படின்னா இது வந்து ஒரு காமனான பாயிண்ட் தான். இப்போ வந்து என்னன்னா, எக்கனாமினா பொருளாதாரத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்துது. எப்படி பொருளாதாரத்தை ஒழுங்குமுறைப்படுத்துதுன்னா, பொருளாதாரன்றது என்ன? இப்போ இந்தியா மாதிரி ஒரு நாடு இருக்கு அப்படின்னா இங்க வந்து பணம் இருந்தா மட்டும்தான் இந்தியா வந்து செயல்பட முடியும். அதனாலதான் கவர்மெண்ட் டேக்ஸ் வாங்குறாங்க. அடுத்து நம்ம எல்லாருமே லோன் வாங்குறோம். ஸோ வந்து இந்த இது மூலமா தான். ஸோ வந்து ஆக்சுவலா என்னன்னா, ரெண்ட் வாடகை, சரியா, வேஜ், அப்புறம் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் ப்ராஃபிட், இந்த 4 மூலமா தான் நியாயமா ஒருத்தருக்கு வந்து பணமே வரும். இது வந்து ஸ்கூல் புக் எக்கனாமிக்ஸ்ல இருக்கு. வாடகை மூலமா, அடுத்து வட்டி மூலமா, அடுத்து அவங்களுக்கு வர சம்பளம் மூலமா, அடுத்து அவங்களுக்கு வர லாபம் மூலமா, ப்ராஃபிட் இல்லைன்னா டிவிடெண்ட் சொல்லுவாங்க, இல்லை பங்குகள் மூலமா. ஸோ இந்த 4 மூலமா வர பணத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். கருப்பு பணம் அதிகமாக வர விடக்கூடாது, கள்ள நோட்டு அதிகமாக வர விடக்கூடாது. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து என்ன மெக்கானிசமுக்கு கண்ட்ரோல் பண்றாங்க. அது மூலமா நமக்கு வந்து பணவீக்கத்தை குறைக்கலாம், நம்ம ஜிடிபி மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கலாம். அதுதான் இதுல சிம்பிளா சொல்றாங்க. சரிங்களா? ஸோ வந்து ஆர்பிஐ அட்ஜஸ்ட் த கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, பண இருப்பு விகிதம். இதெல்லாம் என்னன்னா நம்ம வந்து மானிட்டரி பாலிசியில டீட்டெயில்டா படிப்போம். இப்போதைக்கு ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து மேனேஜர் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். ஸோ வந்து கவர்மெண்ட் செக்யூரிட்டினா ஒன்றும் இல்லை, அரசு பத்திரங்கள். ஸோ வந்து அந்த அரசு பத்திரங்கள் எல்லாம் அரசாங்கம் வந்து என்ன பண்ணும்னா வெளியில கொடுத்து கடன் வாங்குவாங்க. அது எல்லாத்தையுமே இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு நீங்க பண்ணணும், அடுத்து அந்த இதெல்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க. எவ்வளோ எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. எஸ்எல்ஆர்னா என்னன்னா, இதெல்லாமே உங்களுக்கு மானிட்டரி பாலிசியில சொல்றேன். இப்போதைக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் அரசு பத்திரங்களை வந்து மேனேஜ் பண்றாங்க, நிர்வகிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அடுத்து ரெகுலேட்டர் அண்ட் சூப்பர்வைசர் ஆஃப் பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஸோ வந்து அங்க கிளியரிங் ஹவுஸ்ன்னு பார்த்தோமா, அதோட இன்னொரு வருஷம் தான் அது, வேற ஒன்றும் இல்லை. பேமெண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட், இந்த சட்டம் எப்போ போட்டாங்கன்னு கேட்கலாம். 2007. இந்த மூத்த குடிமக்கள் பராமரிப்பு சட்டம்னு சொல்லுவாங்கல்ல, எல்டர் கேர். ஸோ வந்து சீனியர் சிட்டிசன் ஆக்டும் 2007 தான், இந்த பிஎஸ்எஸ் ஆக்டும் 2007 தான். ஸோ அந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், யூபிஐ டிரான்சாக்ஷன் எல்லாமே வருதா. இதெல்லாம் நம்ம வந்து ஒருத்தருக்கு நம்ம இப்போ நீங்க வந்து உங்க ஃப்ரெண்டுக்கு அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு பர்சன் இன்னொரு பர்சன் போதா, பேமெண்ட் கிளியரிங் ஹவுஸ் மாதிரி தான், இதே கான்செப்ட் தான். ஸோ அதுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நெஃப்ட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்துருங்க, ஆர்டிஹெச் ஃபுல் ஃபார்ம் பார்த்துருங்க கேட்கலாம். நெஃப்ட்டுக்கும் ஆர்டிஹெச்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அதையும் சேர்த்து பார்த்துருங்க. ஜஸ்ட் கூகுள் பண்ணீங்கன்னா வரும், உங்களோட நோட்ஸ்ல இன்கார்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்னது டெவலப்மெண்ட் ரோல். இதுதான் ஆக்சுவலா என்னன்னா, டெவலப்மெண்ட் ரோல்னா வளர்ச்சிக்கான இவங்களோட பங்கு என்ன, இல்லை மேம்பாட்டுக்கான இவங்களோட பங்கு என்ன அப்படின்னு பாக்குறப்ப ஆர்பிஐ வந்து இந்தியா மாதிரியான ஒரு வளரும் நாட்டுல இருக்கு. அதனால இவங்க பணம் சார்ந்த வேலைகளை விட வளர்ச்சிக்கான வேலையை சேர்த்து பார்க்கணும். என்ன பண்றாங்க, பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டுறாங்க, ஃபினான்சியல் ஆக்சஸ் கொடுக்குறாங்க, ஃபினான்சியல் லிட்ரஸி கொடுக்குறாங்க. அப்படிலாம் என்னன்னா ரொம்ப சிம்பிள். இதுல இவங்க லிமிட்டடா இத ஆர்பிஐ சார்ந்து மட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இதுக்கு கீழே நீங்க எல்லாமே எழுதலாம். அக்ரிகல்ச்சருக்கு என்ன பண்றாங்க, எம்எஸ்எம்இ சிறு குறு நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்க, அடுத்து பெண்களுக்காக என்ன பண்றாங்க, எஸ்சி எஸ்டிக்காக என்ன பண்றாங்க, இந்த மாதிரி இப்போ என்வாரன்மெண்ட்டுக்காக கிளைமேட் சேஞ்சுக்காக இவங்க வந்து ஃபண்டை எப்படி மொபிலைஸ் பண்றாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்கு. இவங்களுக்கு கீழே நிறைய இனிஷியேட்டிவ் இருக்கும். அதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கு. அதெல்லாம் ஒரு ரீட் பண்ணி பார்த்தாலே போதும். ஸோ வந்து டெவலப்மெண்ட் ரோல்னா இதுதான். அடுத்து பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி அண்ட் எக்கனாமிக் டேட்டா. அப்படின்னா ஒன்றும் இல்லை, வருஷம் வருஷம் அவங்க வந்து வெளியீடுகள் அவங்க வந்து
இந்த வருஷம் இவ்வளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த வருஷம் இந்தியாவோட நிலைமை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா டேட்டாவையும், வங்கிகள் சார்ந்த டேட்டாவையும் பொருளாதாரம் சார்ந்த டேட்டாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டாவை நம்ம ஆர்பிஐ வெப்சைட்ல போய் பார்த்துக்கலாம். இதுல என்ன விஷயம்னா, நம்ம அரசு வந்து ஏதாச்சும் ஒரு கொள்கை போடுறாங்க. இப்போ வந்து என்னன்னா, இந்த இயர் இப்போ ஒரு லாஸ்ட் வீக் என்ன போட்டிருக்காங்கன்னா, நேஷனல் கோஆபரேட்டிவ் பாலிசின்னு ஒரு பாலிசி போட்டிருக்காங்க, தேசிய கூட்டுறவு கொள்கைன்னு. சரிங்களா? ஸோ வந்து எதுக்கு அதை இந்த வருஷம் போடணும் அப்படின்னு பாக்குறப்ப வந்து இந்த வருஷம் தான் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ்ன்னு சொல்லி ஐநா சபை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கண்டெக்ட்ல பாக்குறப்ப இப்ப கோஆபரேட்டிவ் பேங்க்ஸுக்கு எவ்வளவு லோன் போகுது, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த டேட்டாவை எடுத்து அந்த பாலிசியில கவர்மெண்ட் எடுத்துப்பாங்க. அந்த பாலிசியில கவர்மெண்ட் எடுத்துக்கிறதுனால கவர்மெண்ட்டுக்கு வந்து என்ன இருக்கும், டேட்டா டிரைவன் பண்ற மாதிரி ஒரு பாலிசி மேக் பண்ண முடியுமா? அப்போ யாருக்கு அதிக, எந்த துறைக்கு அதிக காசு போகணும், யாருக்கு அதிகமா இன்னும் போகாம இருக்கு, இல்ல யாருக்கு தேவையில்லாம போகுதுன்றதை அதுல ஐடென்டிஃபை பண்ணி கவர்மெண்ட் ஒரு நல்ல திட்டம் போட்டு அதுல இருக்க குறைகளை சரி பண்ண முடியும். ஸோ மானிட்டரி அண்ட் எக்கனாமிக் டேட்டா, பணம் சார்ந்ததையும் பொருளாதார சார்ந்த தகவல்களையும் பப்ளிஷ் பண்றது யாருன்னா ஆர்பிஐ பண்றாங்க. ஸோ வந்து ஆர்பிஐ பப்ளிஷிங் என்னதுன்னே தனியா ஒரு ஹெட்டிங் இருக்கு, அது என்னன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதுமானதுதான். அடுத்து அங்க பார்த்தோமா, கஸ்டடினா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட்னு, அந்நிய செலாவணி இருப்பதோட பாதுகாவலர்னு. அதே மாதிரிதான் இங்க எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர். அதாவது என்னன்னா, இந்தியாவில வந்து ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டுன்னு ஒன்று இருக்கு, பன்னாட்டு நிதியாக்க மையம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதுல இவங்க ஒரு மெம்பரா இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க கொஞ்சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போடுவாங்க. அதுல யாரு மெம்பரா இருப்பாங்கன்னா ஆர்பிஐ மெம்பரா இருப்பாங்க. ஓகே. ஸோ வந்து அவங்க சொல்ற மாதிரி வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை மெயின்டைன் பண்றது, கமர்ஷியல் பேங்க் கூட டைப் பண்ணி வச்சுக்கிறது. உதாரணமா ஒரு ஃபாரினர் உள்ள வராரு, அவரோட டாலர்ஸ் எல்லாம் வந்து இந்தியாவில மாத்தணும், அவர் ஆர்பிஐக்கு தான் போய் மாத்தணும் இல்லை, அதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்கு, பேங்க்ஸ் இருக்கு, அங்க போய் மாத்துறப்ப அந்த பேங்க்ஸ் எல்லாம் திரும்ப அந்த டாலரை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து வந்து இந்தியன் ரூபியா மாத்திப்பாங்க. ஸோ இதுதான் மெக்கானிசம். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்றது அவங்க தான். ஸோ ஆத்தரைசிங் எஸ்பிஎஸ் அத்தரைஸ்டு டீலர் ஃபார் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷன். ஸோ வந்து எஸ்பிஐ வந்து ஒரு அத்தரைஸ்டு டீலரா வச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு ஃபாரினர் வந்தாருன்னா எஸ்பிஐல வந்து போய் மாத்திக்கலாம். அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து பேங்கிங் ஆம்புட்ஸ்மன் ஸ்கீம். ஆம்புட்ஸ்மனாலே நமக்கு தெரியும், ஸ்வீடன் நாட்டுல இருந்து தோன்றியது, மக்கள் குறை தீர்ப்பாளர்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து நீங்க ஏடிஎம்ல போய் ஒரு காசு எடுக்கிறீங்க, அங்க ஏதோ ஒரு பிரச்சனை, நீங்க ஏடிஎம் போட்டுட்டீங்க, காசு வரல அப்படின்னா நம்ம போய் சால்வ் பண்ணணும்ல, அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ல, அதுக்கு ஆர்பிஐல ஒரு ஆம்புட்ஸ்மன் இருக்காங்க. சரிங்களா? மக்கள் குறை தீர்க்கிறதுக்கு தான். சரிங்களா? ஸோ வந்து இப்போ ஆன்லைன் கம்ப்ளைண்ட்டும் பண்ணலாம். நீங்க அங்கதான் போய் ஒரு பிரான்ச் ஆஃபீஸ்க்கு தான் போய் பண்ணணும் அவசியம் இல்லை. எப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்கலாம், 1995 சொல்லியிருப்பாங்க. ஓகே. அடுத்து பேங்கிங் கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்கலாம், பிசிஎஸ்பிஐ. ஓகேவா? இதை பார்த்துட்டு போங்க, ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து இப்படி ஒரு கோட் வச்சிருக்காங்க, ஒரு போர்டு வச்சிருக்காங்க, ஒரு வாரியம். எதுக்கு இந்த வாரியம்? பேங்கிங் கோர்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் போர்டு. அப்படின்னா பேங்குக்குன்னு சில கோடு அண்ட் ரெகுலேஷன் கொடுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா, கஸ்டமருக்கு அது மூலமா நல்லது நடக்கும். இப்போ எந்த ஒரு ரூலுமே இல்லைன்னா பேங்க்ஸ் அவங்க எடுக்கிறதா முடிவு. ஆனா ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒரு ரைட் இருக்கும். பேங்கை நோக்கி போற ஒவ்வொருத்தவங்களுக்கும் நம்ம மணியை எப்பனாலும் எடுத்துக்கலாம், நம்ம வந்து நம்மளோட ஏடிஎம் பாஸ்வேர்டை யார்கிட்டயுமே ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஈவன் பேங்க் மேனேஜர் கூட சொல்லணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நிறைய ரைட்ஸ் இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ வந்து அது எல்லாமே அந்த கோர்ஸ் எல்லாம் போட்டு கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்க கஸ்டமர்கிட்ட ஃபேர் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கஸ்டமர்னு சொல்றாங்களா, இந்த மாதிரி கஸ்டமரை பேங்க் வந்து ஒழுங்கா ட்ரீட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் இது சொல்லியிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுல வந்து ஃபுல் ஃபார்ம் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, போதும். அதுக்கடுத்து கரன்சி நோட்ஸ் பிரிண்டிங் அண்ட் காயின்ஸ் மிண்டிங் இன் இந்தியா. ஸோ வந்து இல்லைன்னா கரன்சி நோட்டை தான் பிரிண்ட்னு சொல்லுவாங்க, காயின்ஸை வந்து மின்ட், அச்சிடுறது தான் தமிழ்ல ரெண்டுமே, இங்கிலீஷ்ல மட்டும் மாறும். ஸோ வந்து நீங்க லாங்குவேஜ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஆர் ஜென்ரல் தமிழ் எடுத்தா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் பார்ட் இருக்கு, அதில் பார்த்துக்கோங்க. நோட்ஸ் மின்டிங்னு வரக்கூடாது, இல்லைன்னா காயின்ஸ் பிரிண்டிங்னு வரக்கூடாது. எந்தெந்த வார்த்தை எதுக்கு வரும்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க, ப்ரிலிம்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து கரன்சி நோட்ஸ், காகித தாள்கள் எல்லாம் எங்க பிரிண்ட் அடைகிறாங்கன்னா 4 பிரஸ் வச்சிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், நாசிக் எங்க இருக்குன்னா மகாராஷ்டிரா, அடுத்து தேவாஸ் மத்திய பிரதேஷ், மைசூர் கர்நாடகா, சால்போனி வெஸ்ட் பெங்கால். இந்த 4மே இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது ஏதோ மெயின்ஸ்ல யூஸ் பண்ற மாதிரி வருது அப்படின்னா சும்மா ஒரு மேப் போட்டுருங்க, இந்தியா மேப் போட்டு இங்க எங்கெல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி போட்டீங்கன்னா கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை.
அடுத்து நாசிக் தேவாஸ், மத்திய பிரதேசல இருக்க தேவாஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது. ஆனா மைசூர் அண்ட் சால்பனி ப்ரெசஸ்லாம் வந்து ஆர்பிஐ வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ வந்து ஆர்பிஐ கீழே ஒரு சப்சிடரி வச்சிருக்காங்க, அதுதான் BRBNML, பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரன் லிமிடெட். புரியுதா? இப்போ வந்து இவ்வளவு டெப்தா கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இன்கேஸ் மெயின்ஸ்ல எங்கேயாச்சும் யூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நம்மளோட ஆன்சர் வந்து டிஸ்டிங்யூஷ்டா இருக்கும். அப்போ கரன்சி நோட் பிரிண்ட் பண்றதுல 4 இருக்கு. அந்த 4ல 2 ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோடது, 2 ஆர்பிஐ கீழே இருக்க பாரதிய ரிசர்வ் பேங்க் நோட் முத்ரா லிமிடெடோடது. நோட்ஸ்ல அப்படியே ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். அடுத்து காயின்ஸ், நாணயங்களை வந்து எங்க அச்சிடுறாங்க, மின்ட் பண்றாங்க அப்படின்னா மும்பை, ஹைதராபாத், கல்கத்தா, நொய்டா. சரியா? இந்த 4மே யாரோட ஓனர்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ மொத்தம் வந்து நம்ம 8 பார்த்தோம். காயின்ஸுக்கு 4, ரூபா நோட்டுக்கு 4. அதுல காயின்ஸ்ல 4மே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து ரூபா நோட்ல 2 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ ஆர்பிஐ கீழே இருக்கிறது 2 தான். சரிங்களா? இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, ஆர்பிஐயோட அட்டானமி பத்தி ஒரு குரூப் 1 மெயின்ஸே வந்துச்சு, அவங்களோட தன்னிச்சையான அதிகாரம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம். அப்போ இதுலேயே போடலாம், மெஜாரிட்டி ஆஃப் இது வந்து யார் தான் வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மெஜாரிட்டி ஆஃப் நாமினேட்டட் பர்சன்ஸ், 12 பேரை நாமினேட் பண்றாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அப்போ முடிவெடுக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. அடுத்து மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு ஒன்று படிப்போம், மானிட்டரி பாலிசி படிக்கிறப்ப, பணவியல் கொள்கையை படிக்கிறப்ப. அதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா கவர்மெண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் 3 பேர் இருப்பாங்க. ஸோ இப்படி எல்லாத்துலயுமே ஆர்பிஐயோட அட்டானமியை தடுக்கிறதுல வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து தலையிடுன்னு சொல்லுது. ஆனா எண்டிங்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படி முழுவதுமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அகேன்ஸ்ட் எழுதக்கூடாது. அது எதுக்கு அந்த சிஸ்டம் வச்சிருக்காங்கன்ற புரிதல் வேணும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு நீட் இருக்கும், அவங்களுக்கு ஒரு நீட் இருக்கும். அது என்ன நீடு என்னன்னு சொல்லிட்டு மானிட்டரி பாலிசி படிக்கிறப்ப இன்னும் டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ வந்து அடுத்த ஃபேக்ட் என்ன, அஸ் பர் த இந்தியன் காயினேஜ் ஆக்ட் ஆஃப் 1906. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன கேட்கலாம், இந்தியன் காயினேஜ் ஆக்ட் எந்த வருஷம்? அதாவது இந்திய நாணயங்களுக்கான சட்டம் 1906. இப்போ வந்து எத்தனை ரூபாய் வரை ஒரு காயினை அச்சிடலாம் அப்படின்னா, எத்தனை ரூபாய் மதிப்பு வரும்னா 1000 ரூபாய் வரைக்கும் மேக்சிமம் ஒரு காயினை வந்து அச்சிட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து இதே மாதிரி காயினா 1000 ரூபாய், ஆர்பிஐ சட்டம் 1934 படி ரூபா நோட்டுன்னா நமக்கு வந்து 10,000 ரூபாய். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் ஃபேக்ட். இந்த ஃபேக்ட் எல்லாம் உங்களோட நோட்ஸ்ல ஒன்ஸ் வந்துடணும். திரும்ப திரும்ப ஒரு 5 தடவை படிச்சுட்டு நீங்க மெயின்ஸ் டெஸ்ட் எழுதுவீங்களா, அல்ல ஒரு 2 டெஸ்ட் எழுதி விட்டுறணும். அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுறப்ப இன்னும் ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து ஆமா, இந்த அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இந்த 1 ரூபாய் காயின் தான் எப்பவுமே எக்ஸப்ஷனல் படிச்சோம். ஸோ வந்து இந்த 1 ரூபாய் நோட் இருக்குல்ல, ஸோ இந்த 1 ரூபாய் இந்த ஒன்லி கரன்சி நோட் விச் பேர்ஸ் சிக்னேச்சர் ஆஃப் த ஃபினான்ஸ் செக்ரட்டரி ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன உங்களுக்கு ட்விஸ்டா கேட்கலாம்னா 1 ரூபாய் நோட்டு வந்து ரிலீஸ் பண்றது நிதி அமைச்சகம்னு தெரியும், அதுல யாரோட சைன் இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். நம்ம வந்து நிதி அமைச்சர்னு போடக்கூடாது, நிதி செயலாளர். சரியா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபினான்ஸ் செக்ரட்டரி தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த அளவு மொதல் டைம் கேட்கும் போது படிக்கும் போது ஏதோ நிறைய ஃபேக்ட் இருக்க மாதிரி தெரியும். நீங்க என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒன்ஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கீ பாயிண்டா எடுத்து வச்சுக்கணும். அந்த பாயிண்டை நிறைய தடவை படிக்கணும், கிளாஸ் டெஸ்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், மெயின்ஸ்ல எழுதுறப்ப ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. மினிமம் ரிசர்வ் சிஸ்டம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நமக்கு குறைந்தபட்ச இருப்பு அமைப்பு அப்படின்னா என்னன்னா 1957 இதை ஆர்பிஐ வந்து அடாப்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, குறைந்தபட்ச எம்ஆர்எஸ் ரிலேட்டட் டு ஆர்பிஐ அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து தெரியணும், மினிமம் ரிசர்வ் சிஸ்டம், குறைந்தபட்ச இருப்பு அமைப்பு எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க, 1957. ரெண்டாவது ஃபேக்டா. மூணாவது ஃபேக்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல கொஞ்சம் தங்கமாவோ ஃபாரின் கரன்சியாவோ நீங்க கொஞ்சத்தை எப்பவுமே வச்சுக்கணும். எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப 200 கோடி ரூபாய் மதிப்போற நீங்க அப்படி வச்சுக்கணும். எதெல்லாம், தங்கத்தையும் ஃபாரின் கரன்சி ரிசர்வையும், டாலர்ஸையும் தங்கத்தையும் நீங்க அப்படி வச்சுக்கணும். வேற ஒன்றும் இதுல கொடுக்கல. அதுக்கப்புறம் அதுல ஒண்ணு கொடுத்துருக்காங்க, இந்த 200லயும் 115 கோடி ரூபாய் இருக்குல்ல, அது கண்டிப்பா கோல்டா தான் இருக்கணும். ஏன்னா தங்கத்தை வச்சுதான் நமக்கு வந்து எல்பிஜிலேயே நிறைய ரிஃபார்ம் பண்ணியிருப்போம், அது எல்பிஜி கிளாஸ் படிக்கும்போது படிப்போம். ஸோ தங்கத்தோட வேல்யூ வந்து எப்பவுமே அப்ரிஷியேட் தான் ஆகும் மேக்சிமம். சரியா? அப்படின்றப்ப வந்து அது வந்து ஒரு லிமிட்டெடு மெட்டல். ஸோ வந்து அது நம்மளே நினைச்சாலுமே அதிகப்படுத்த முடியாது. ஸோ வந்து அதனால வேல்யூ அதிகமாகும். அதனால தான் 200 கோடியில
குறைஞ்சபட்சம் 115 கோடி மினிமம் தான் சொல்லியிருக்காங்க, மேக்சிமம் சொல்ல. குறைஞ்சபட்சம் 115 கோடி ரூபாய் நம்ம வச்சுக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இப்போ வந்து என்ன பப்ளிகேஷனா நம்ம மேல பார்த்தோமா, எதெல்லாம் அவங்க வெளியிடுறாங்க அப்படிதான். சரியா, அது ஜஸ்ட் என்னன்னு மட்டும் மாத்திக்கோங்க. எஃப்எஸ்ஆர்னா என்ன, ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். இதை எவ்வளவு நாளுக்கு ஒரு தடவைனா வருஷத்துக்கு 2 தடவை ஹாஃப் இயர்லி பண்றாங்க. ஏன்னா மொத்தமா கலெக்டிவ் அசஸ்மெண்ட், மொத்தமா அதை அசஸ்மெண்ட் மதிப்பீடு பண்ணி ரிலீஸ் பண்றாங்க. இது மூலமா என்னன்னா டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் இஷ்யூஸ் வந்து என்னெல்லாம் நிதி துறையில இருக்கு, பினான்சியல் செக்டர்ல இருக்கிறத தான் சொல்றாங்க. ஸோ வந்து நிதி நிலைத்தன்மை குறியீடு. ஸோ வந்து எஃப்எஸ்ஆர் வருஷத்துக்கு 2 தடவை. அதே மாதிரி மானிட்டரி பாலிசி ரிப்போர்ட். ஸோ வந்து பணவியல் கொள்கைன்னு அடுத்த சாப்டர் படிப்போம், அதுல தனியாவே டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு என்ன ரிப்போர்ட்லாம் ரிலீஸ் பண்றாங்கன்னு மட்டும் பார்த்தாலும் போதுமானது. அடுத்து கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. ஸோ வந்து என்னன்னா இது வந்து குவாலிட்டேட்டிவ் ரெஸ்பான்ஸ். அப்படின்னா என்னன்னா வந்து குவார்டர்லி ரிலீஸ் பண்றாங்க, வருஷத்துக்கு அப்ப 4 தடவை ரிலீஸ் பண்ணுவாங்க. நுகர்வோர் நம்பகத்தன்மை ஆய்வறிக்கை அப்படின்னு சொல்றாங்க, சிசிஎஸ்னா. ஸோ வந்து அவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றாங்க, அவங்களோட வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்களோட இன்கம் எப்படி இருக்கு. இப்ப நம்ம இதை எப்படி மெயின்ஸ்ல இன்னோவேட்டிவா யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு டேட்டா வந்து எழுதுறீங்க சரிங்களா. இப்போ கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே வந்து குவார்டர் ரிலீஸ் ஆகுதா, லேட்டஸ்டா வந்து டேட்டா இருக்கும். அதுல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம் பத்தி சொல்றாங்களா, நமக்கு சிலபஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பு பண்றது ஒரு தனி டாபிக்காவே இருக்கு. ஸோ அதுல இதுல இருந்து ஒரு டேட்டா எழுதிடணும், எழுதிட்டு சிசிஎஸ் பை ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி போட்டா முடிஞ்சுது. நமக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள்ல யாரோடது அதைதான் கேட்பாங்க சரிங்களா. அடுத்து பணவீக்கம் வந்து சிலபஸ்ல இருக்கா, இன்ஃபிளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே ஆஃப் ஹவுஸ் ஹோல்டு. வீட்டுக்கு தேவையானதுல வந்து எவ்வளோ, வீட்டு தேவையான பொருட்கள் வாங்குறதுல எவ்வளோ வந்து பணவீக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. இதெல்லாம் ஜஸ்ட் என்னன்னு மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப டெப்தெல்லாம் தேவையில்லை. நமக்கு தேவை எக்ஸாம்பிளுக்கு ஒன்று தேவை, அவ்வளவுதான். ரிப்போர்ட் ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், இது ஹாஃப் இயர்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ வந்து அந்நிய செலாவணி இருப்புல எவ்வளோ இருக்கு அப்படின்றத பத்தி போடுறது. அடுத்து கடைசி ரொம்ப முக்கியமானது டிஜிட்டல் பேமெண்ட் இண்டெக்ஸ். ஸோ வந்து இப்போ எல்லாருமே நம்ம வந்து டிஜிட்டல் பேமெண்ட் தான் யூஸ் பண்றோம் சரிங்களா. நெட் பேங்கிங்கா இருக்கட்டும், யூபிஐயா இருக்கட்டும், எல்லாமே டிஜிட்டல் தான். அதுக்கு வந்து ஒரு 5 பேராமீட்டர் வச்சிருக்காங்க. பேமெண்ட் எனபிளர், பேமெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிமாண்ட் சைடு, சப்ளை சைடு, பேமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், கன்சியூமர்ஸ் சென்ட்ரிசிட்டி. ஸோ வந்து இந்த 5 பேராமீட்டர் என்ன மனப்பாடம் பண்ணிடுங்க சரியா. எங்கேயாச்சும் டிஜிட்டல் பேமெண்ட்டை பத்தி ஒரு கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த அக்கார்டிங் டு ஆர்பிஐ அப்படின்னு சொல்லி போட்டு அந்த லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டை படிச்சிருந்தா ஓகே, படிக்கலையா இந்த ஸ்டாட்டிக்கான ஏரியா படிச்சு டிமாண்ட் சைடு என்ன பிரச்சனை இருக்கு, சப்ளை சைடு என்ன பிரச்சனை இருக்கு, அதுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரிச்சு எழுதினாலே உங்களுக்கு 5 சப்கட்டிங், 5 சப்கட்டிங்ல 2 பாயிண்ட், அது நீங்களா எழுதுறது தான். உள்ள வந்தாலே 10 பாயிண்ட் வந்துடும், ஈஸி எழுதிடலாம் சரிங்களா. ஸோ எல்லாமே டிஜிட்டலைசேஷனா பண்ணிட்டு இருக்காங்களா, இப்போ எல்லாமே நவீனமயமாக்குறாங்களா, அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து கடைசியானது அட்டானமி ஆஃப் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதாவது ரிசர்வ் பேங்குக்கு எதுக்கு ஒரு தன்னிச்சை அதிகாரம் கொடுக்கணும் அப்படின்னு தான் ஒரு குரூப் 1 மெயின்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆகலாம். ஏன்னா மானிட்டரி பாலிசி படிக்கும் போது அது டீட்டெயிலாக தெரியும். என்னன்னா இவங்க வந்து ரெப்போ ரேட்டை எல்லாமே அதிகப்படுத்துவாங்க. அதாவது சிம்பிளானா ஆர்பிஐ வந்து வட்டி அதிகப்படுத்துவாங்க. வட்டி அதிகப்படுத்தினா மக்கள் வந்து அதிகமா கடன் வாங்க மாட்டாங்க. அப்போ மக்கள் கையில பணப்புழக்கம் குறையும். அது மூலமா வந்து இன்ஃபிளேஷன், பணவீக்கம் குறையும். இதான் கான்செப்ட். இப்ப என்ன கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வட்டியை கம்மி பண்ணுங்க, அது மூலமா பணப்புழக்கம் அதிகமாகட்டும், அது மூலமா மக்கள் கையில அதிக பணம் போறதுனால பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக் growth ஏற்படணும். ஏன்னா இப்போ வந்து இந்தியாவோட வளர்ச்சி வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்பிஐயோட ரோல் என்னன்னா மானிட்டரி பாலிசி, மானிட்டரி ஸ்டெபிலிட்டி பண்ணணும், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி பண்ணணும், விலை நிலைத்தன்மை பண்ணணும். அதுக்கு அவங்க பணவீக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா கவர்மெண்டோட ரோல் என்ன, எக்கனாமியை வளர்க்கணும், பொருளாதாரத்தை வளர்க்கணும், அதுக்கு வந்து நான் காசு நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ 2 பேரோட வாதமும் கரெக்ட் தான். இவங்க வந்து விலைவாசி கூடிடக்கூடாதுன்னு மக்கள் நல்லா பாக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் மக்கள் எல்லாத்துக்கும் பணம் போகணும், அது மூலமா தான் அவங்க பிசினஸ் பண்ண முடியும். அப்ப அதுவும் அவசியம், இதுவும் அவசியம். இப்போ 2க்குமே பேலன்ஸ் வேணும். எப்படி நமக்கு வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி பாலிட்டில 2 பேருக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குமா, நிறைய கேசஸ் அதிலே படிப்போமா, அந்த மாதிரி தான் இதுவும். மானிட்டரி பாலிசியும் பிஸ்கல் பாலிசியும், மானிட்டரி பாலிசினா ஆர்பிஐ போடுவாங்க பணக்கொள்கை, பிஸ்கல் பாலிசினா நிதி அமைச்சகம் போடுவாங்க நிதி கொள்கை. ஸோ இவங்க 2 பேர்த்துக்குமே முரண் வர்றதுக்கு காரணமே வளர்ச்சிக்கும் மக்களோட நல்லதுக்கும் உள்ள இதை பேலன்ஸ் பண்ணணும் தான். அதுதான் இதுல சொல்லியிருப்பாங்க சரிங்களா. ஸோ வந்து அட்டானமி ஆஃப் ஆர்பிஐ அப்படின்னா
இதுல என்ன ஃபேக்டர்லாம் ஆர்பிஐயோட தன்னிச்சை அதிகாரத்தை குறைக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சப்கெட்டிங். இந்த சப்கெட்டிங் தான் மேட்ரு. சப்கெட்டிங் படிச்சிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். கொலோனியல் எரா லெஜிஸ்லேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, காலனி காலத்துல பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல போட்ட சட்டம். அப்போ எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நீங்க ஆக்ட் எழுதுறப்ப சும்மா எழுதக்கூடாது. இந்த மாதிரி வந்து செக்ஷன் என்னன்னு போட்டு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கிரெடிட்டபிலிட்டி அதிகமா இருக்கும். ஸோ அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா செக்ஷன் 30 பிரிவு 30 என்ன பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட் கேன் சூப்பர் சேட் த ஆர்பிஎஸ் சென்ட்ரல் போர்டு. ஓகேவா, மத்திய வாரியத்துல கவர்மெண்ட்டுக்கு இருக்க அதிகாரத்தை பத்தி சொல்றாங்க. அடுத்து 58 என்ன சொல்றாங்கன்னா, சென்ட்ரல் போர்டு கேன் மேக் ரெகுலேஷன் ஒன்லி வித் ப்ரியர் கவர்மெண்ட் சாங்ஷன். பாத்தீங்களா, இப்ப வந்து என்னன்னா கவர்மெண்டோட அப்ரூவல் இல்லாம சென்ட்ரல் போர்டு மைய வாரியம் வந்து முக்கியமான முடிவுகளை இல்லைன்னா ரெகுலேஷன்ஸை கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 7ல சப் கிளாஸ் 1 இதுல என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் கேன் டைரக்ட் த ஆர்பிஐ இன் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் கன்சல்டிங் த கவர்னர். ஸோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆர்பிஐ வந்து நீங்க இந்த மாதிரி ரேட் போடுங்க, இந்த மாதிரி ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணுங்க, அந்த மாதிரிலாம் சொல்லலாம்னு சொல்றாங்க. அப்ப இதுலயே புரிஞ்சிருதா ஆர்பிஐயோட பவர் அவங்களோட செக்ஷன்லயே கம்மி ஆகுது, சென்ட்ரல் கவர்மெண்டோட பவர் அதிகமாகுதுன்னு. ஸோ வந்து அதுதான் ஆன்சர் எழுதுறப்போ ரெண்டையுமே பேலன்ஸா எழுதுற மாதிரி தான் எழுதணும். அடுத்து போஸ்டிங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் கவர்னர். ஸோ வந்து சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் இதெல்லாம் ஃபேக்சுவல் டேட்டா அப்படியே படிச்சுக்கணும். சரியா, 10 ஆர்பிஐ கவர்னர் வந்தாங்கன்னா 7 பேர், அதாவது 170%. அவ்வளவுதான். சரியா, 170% வந்து ஆல்ரெடி பினான்ஸ் மினிஸ்ட்ரி அபிஷியலா இருந்தவங்க தான், நிதி அமைச்சகத்துல இருந்தவங்க தான். நம்ம மன்மோகன் சிங் அப்படிதானே, சரிங்களா. ஸோ வந்து அவர் நிதி அமைச்சரா இருந்தார் எல்பிஜி அப்போ, அடுத்து பிரைம் மினிஸ்டரா மாறினாரு, ஆர்பிஐக்கு கவர்னராகவும் இருந்திருக்காரு. ஸோ வந்து நிதி அமைச்சகத்துல இருக்க அலுவலர்கள் தான் திரும்ப எங்க வராங்கன்னா ஆர்பிஐயோட கவர்னரா வராங்க. அடுத்து திஸ் ரைசஸ் த கன்சர்ன்ஸ் அபவுட் இண்டிபெண்டன்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ வந்து எல்லாருமே அரசாங்கத்துல இருந்து வர்றதுனால இண்டிபெண்டா அவங்க டிசிஷன் மேக் பண்ண முடியல, அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும்ல, அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்கும்ல, அதை வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் இன்ஃபுளுயன்ஸ் ஆன் த சென்ட்ரல் போர்டு. நம்ம பார்த்தோம்ல 21 மெம்பர்ல 12 பேர் கவர்மெண்ட் தான் நாமினேட் பண்றாங்க. அடுத்து வந்து ப்ரெஷர் டு த ஈஸ் லெண்டிங் ஃபார்ம்ஸ், அதாவது ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன், எம்எஸ்எம்இ பவர் கன்சப்ஷன், அது மூலமா ஆர்பிஐ என்பி ரிடக்ஷன் எஃபர்ட், இதெல்லாம் சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஏன்னா ஆர்பிஐ வந்து கடன் வழங்குறத வந்து அவங்க இன்ஃபிளேஷனை குறைக்கிறது நிமித்தமா கூட்டமும் குறைக்கவோ செய்வாங்க. அது வந்து கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனையா இருக்கும். இவ்வளவு காம்ப்ளெக்ஸ் எல்லாம் போட வேண்டாம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஒரு டயக்ராம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இந்த ஆட்டானமில, அதுதான் திரும்ப வந்து நீங்க மாத்தி எழுதிக்கலாம். அடுத்து சர்ப்ளஸ் டிரான்ஸ்பர் டிஸ்பியூட். சர்ப்ளஸ் டிரான்ஸ்பர்னா என்னன்னா, எப்பவாச்சும் ஆர்பிஐக்கு வந்து அதிக லாபம் வரலாம். சரிங்களா, அவங்க வந்து ஒரு 200 ரூபாய் நோட்டு தயாரிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியான செலவு தான் ஆகும். அப்ப மீதி இருக்க நிறைய அமௌண்ட், கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்ஸாக்ட் வேல்யூ இல்லாம ஒரு ரஃபா நானே ஒரு வேலையை சொல்றேன், 200 ரூபாய் நோட்டு தயாரிக்க 5 ரூபாய் ஆர்பிஐக்கு ஆகுதுன்னா மீதி 195 ரூபாய் ஆர்பிஐக்கு லாபம் தானே. ஸோ அதுதான் சர்ப்ளஸ் டிரான்ஸ்பர், உபரின்னு சொல்லுவாங்க. சரியா, அதிக உபரியை வந்து கவர்மெண்ட் டிரான்ஸ்பர் பண்ணும்போது அவங்களுக்குள்ள வந்து என்ன பிரச்சனை வரும்னா, எல்லா உபரியும் நான் உங்ககிட்டே கொடுத்துட்டேன்னா என்கிட்ட நான் ரிசர்வா வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து அந்த ஒரு இதுவுமே வரும். இதெல்லாம் அவங்களுக்கு இருக்க ஒரு பிரச்சனைன்னு சொல்றாங்க. ஸோ வந்து வே ஃபார்வர்டா என்ன பண்றாங்க, ஆர்பிஐ சட்டத்தை திருத்துங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி கவர்மெண்ட் கண்ட்ரோலை குறைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஆர்பிஐ கவர்னரை டிரான்ஸ்பரண்ட் செலக்ஷன் ப்ராசஸ்ல பண்ணுங்க, வெளிப்படையா நீங்க வந்து அவங்கள செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ஃப்ரேம் ஒர்க்லாம் கிளியர் பண்ணுங்க. எதுக்குன்னா அடிக்கடி சண்டை வருது, இந்த சர்ப்ளஸ் உபரி பணத்தை வந்து எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து அப்படிலாம் வேண்டாம், சட்டத்துல தெளிவா சொல்லிருங்க எத்தனை சதவீதத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு. அடுத்து மெயின்டைன் கன்சல்டேட்டிவ் அப்ரோச் பிட்வீன் ஆர்பிஐ அண்ட் கவர்னர், லாங் டர்ம் ஸ்டெபிலிட்டி. அதாவது கன்சல்டேட்டிவ் அப்ரோச்னா ஒன்றும் இல்லை, இந்த நான் போல்டு பண்ணியிருக்கேன் தான் கீவேர்டு, அதை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. அப்படின்னா அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடத்தியே முடிச்சுக்கிறது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்து ஸ்ட்ரென்தன் த ஆர்பிஐஸ் ஆபரேஷனல் இண்டிபெண்டன்ஸ் வைல் என்ஷூரிங் அக்கௌண்டபிலிட்டி. ஸோ வந்து அதுதான் ஆர்பிஐக்கு பவரை நிறைய கொடுங்க, ஆனா அக்கௌண்டபிலிட்டி பொறுப்புணர்வும் சேர்த்து கொடுத்துருங்க. இப்போ வந்து அவங்க பண்றதெல்லாம் ரிலீஸ் பண்றாங்கல்ல, மேல பப்ளிகேஷன் பார்த்தோம்ல, அதுவும் பண்ணுங்க இதுவும் பண்ணுங்க. அப்படி பண்றப்ப வந்து ஆர்பிஐ வந்து நல்ல ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். சரிங்களா. ஸோ வந்து கன்க்ளூஷன் இது வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே ஒரு 2 வார்த்தையில கூட எழுதிக்கலாம் எதுனாலும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பிளேஸ் அண்ட் இன்டிஸ்பென்சிபிள் ரோல் இன் இந்தியாஸ் எக்கனாமிக் வெல்பீயிங். இந்த மாதிரி எழுதிக்கோங்க. மானிட்டரி ஸ்டெபிலிட்டி மேல பார்த்தோம்ல, ஃபினான்ஷியல் ரெகுலேஷன், இதெல்லாம் தான் கீவேர்டு. அந்த கீவேர்டை மட்டும் போட்டு முடிச்சா முடிஞ்சு. ஸோ வந்து இன்னைக்கு கிளாஸ்ல வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஆர்பிஐ எப்படின்னு பார்த்துருக்கோம். மாடல் கொஸ்டின் வந்து உங்களுக்கு இது இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து
ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களோட குரூப்ல. அதில் கொஞ்சம் மாடல் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுக்குறேன் வித் ஆன்சரோட. அதை கொஞ்சம் ஒரு தடவை எழுதி பாருங்க, கோ த்ரூ பண்ணி பாருங்க. வேற எதுவும் டவுட் இருந்தால் கேளுங்க. இப்போ இந்த கிளாஸஸ்ல யாருக்கும் டவுட் இருக்கா? ஸோ வந்து உங்களுக்கு கிளாஸஸ்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நோ டவுட். ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி அடிக்கடி ஒவ்வொரு கிளாஸஸ்ல மெயின்ஸுக்கு இப்போவே பேரலாக கிளாஸஸ் போட ஆரம்பிச்சிடலாம். என்னோட ஃபர்ஸ்ட் அன்டில் ப்ரிலிம்ஸ் வந்து மெயின்ஸுக்கும் ப்ரிலிம்ஸுக்கும் காமனாக இருக்க டாபிக் தான் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அதை படிங்க, படித்து டெஸ்ட் எழுதுங்க, டெஸ்ட் எழுதி ரிவ்யூ ஃபீட்பேக் வாங்குங்க, அதுக்கப்புறம் ஃபர்தராக பார்த்துக்கலாம். ஸோ வந்து டுடேஸ் கிளாஸஸ் இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன். கிளாஸஸ் வைண்ட் அப் பண்ணிடுறேன். ப்ரிலிம்ஸுக்கு வந்து கண்டினியூஸாக படிங்க. ப்ரிலிம்ஸில் ஹை ஸ்கோர் பண்ணாதான் நம்ம வந்து மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ வந்து ப்ரிலிம்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்த 40 நாளும் ரொம்ப ரொம்ப குரூஷியல். அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.